அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள பச்சையம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்டம் சோழங்குறிச்சி கிராமத்தில் அமைந்துள்ள பச்சையம்மன் கோவில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தி வழிபட்டனர். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் பூவனூரில் உள்ள சதுரங்க வல்லபாதநாதர் கோவிலில் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சாமுண்டீஸ்வரி அம்மனுக்கு சர்க்கரை திருப்பாவாடை விழா சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சர்க்கரை பொங்கல் படையலிட்டு நெய் ஊற்றி சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. பக்தர்கள் நெய்க்குள தரிசனம் செய்து வழிபட்டதுடன் பூவனூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருக்காரவாசலில் உள்ள கைலாச நாயகி உடனாய் கண்ணாயிரநாத சுவாமி ஆதிவிடங்க தியாகராஜ சுவாமி கோவிலில் ஆடி கடைசி வெள்ளியையொட்டி திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட குத்துவிளக்குகள் ஏற்றப்பட்டு 300க்கும் மேற்பட்ட பெண்கள் மஞ்சள், அரிசி மற்றும் புனித தீர்த்தத்துடன் அம்பாளுக்கு சிறப்பு ஆராதனை செய்தனர். மேலதாளத்துடன் நடைபெற்ற தீபாராதனையில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று கைலாச நாயகி அம்பாளின் அருளை பெற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள முத்து மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மாதானம் பகுதியில் அமைந்துள்ள முத்து மாரியம்மன் கோவில் ஆடி மாத தீமிதி திருவிழா கடந்த 5ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. முன்னதாக சக்தி தாங்கி வந்தவர் தீக்குண்டத்தில் இறங்க அவரை தொடர்ந்து சுமார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நாங்கள் சிங்கப்பள்ளியிலேருந்து 60 வருஷமாக எங்கள் பாட்டி காலத்திலேருந்து கும்பிடுறாங்க. அம்மா அப்பா எல்லாம் இப்போ எங்கள் பிள்ளைங்க எங்கள் பேர குழந்தைங்க எல்லாத்துக்கும் நாங்கள் வழிகாட்டிகிட்டு இருக்கிறோம். ஒன்று வேண்டுனா அப்படியே நடக்கும். அப்படி நம்ம நினச்சி கும்பிட்டு படுத்தா கனவுலே வந்து நேரடியாக நான் இருக்கிறவான்னு சொல்லி தைரியத்தை கொடுத்து வர வைப்பாள். நாங்கள் ரொம்ப வருஷமாக அங்கே வந்துட்டு இருக்கிறோம். நாங்கள் வேண்டிட்டு வந்து நிறைவேறும். அதனால் நாங்கள் வருஷம் வந்துட்டு போவோம். அம்மா முத்துமாரி அம்மா மாதானம் பேட்டை பிச்சைமல் ராட்சஸ் குறைய தீர்க்கறதுக்காக இந்த முத்துமாரி அம்மா கிட்ட நாங்கள் வந்தோம். அந்த அம்மா தான் எங்கள் நெருவேற்றி வைக்கணும். நாங்கள் வருஷத்துக்கு ஒரு நட வரோம் அந்த மாத்தா கிட்ட. அவங்க தான் எங்களுக்கு நெருவேற்றி வைக்கணும். அம்மா என் ராட்சஸு அந்த குறைய தீர்க்கணும். தாயே ஈஸ்வரி மகாளி அம்மா தாயே. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் இந்த மாதானம் முத்துமாரியம்மன் திருக்கோவிலானது 300 ஆண்டு மேல் பழமையான திருக்கோவில். சுமார் இந்த ஆடி கடைவெள்ளி தீமிதி திருவிழாவுக்கு வந்து சுமார் 1 லட்சம் மக்கள் சுவாமி தரிசனத்துக்கும் 10,000 பேருக்கும் மேற்பட்ட மக்கள் தீமிதிப்பார்கள். வேண்டிய வரம் கொடுக்கும் வரப்பிரசாதமான
திருக்கோயிலானது இந்த முத்துமாரியம்மன் திருக்கோயில். பல ஊர்களேருந்து ராமநாதபுரம், ஈரோடு, நாமக்கல், மதுரை, நாகப்பட்டினம், கடலூர் இது போன்று தமிழ்நாட்டில் உள்ள பல மாவட்டங்கள்லேருந்து வந்து பக்தர்கள் தீ மிதிக்கிறாங்க. இது கடந்த 300 ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கு. நன்றி. பாபநாசத்தில் உள்ள தங்கமுத்து மாரியம்மன் கோவில் குத்துவிளக்கு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் அமைந்துள்ள தங்கமுத்து மாரியம்மன் கோவிலில் ஆடிப்புற உற்சவத்தை முன்னிட்டு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் திருவிளக்குகளை ஏற்றி மலர், குங்குமம், பழங்கள் உள்ளிட்டவற்றால் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். முன்னதாக அம்மனுக்கு வளையல் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஓம் சிவாஜி நமஹ, லிங்காஜி நமஹ, நிர்மலாஜி நமஹ. சண்முக விளக்கே ஆடிப்பூரத்தை முன்னிட்டு மதுரை KK நகர் பகுதியில் ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை KK நகர் பகுதியில் அமைந்துள்ள கற்பக விநாயகர் கோவிலில் உள்ள ராஜராஜேஸ்வரி சன்னதியில் ஆடிப்புற வளைகாப்பு மற்றும் சிறப்பு அர்ச்சனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு பக்தர்களால் வழங்கப்பட்ட வளையல்கள் அணிவித்தும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.